அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இப்போ நம்ம ஆர்ஜின் அப்படின்ற பிளாட்ஃபார்ம்ல நம்ம ஐடி எப்படி போடுறது அப்படின்றத பற்றிய ஒரு சிறிய காணொளி. ஓகேங்களா? இப்போ இதுக்கு நமக்கு தேவை என்னன்னா சேப்பால். அப்போ சேப்பாலை நம்ம ஓப்பன் பண்ணிக்கிறோம். சேப்பாலை ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் இதில் நம்ம எல்ஜிஎன்எஸ் அப்படின்ற ஒரு டோக்கன் கன்வெர்ட் பண்ணி வச்சிருக்கணும். இந்த டோக்கன் எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்றது முதல் ஸ்டெப்பு எப்படின்னு கேட்டீங்கன்னா, பாலிகான் அப்படின்ற காயின்ல இருந்து நீங்கள் ஸ்வாப் பண்ணி நீங்கள் எல்ஜிஎன்எஸ் அப்படின்றத மாற்றிக்கலாம். இல்லை அப்படின்னா பாலிகான் அப்படின்றதுலேருந்து உங்களுக்கு டாய், பாலிகான் பிளாக் செயினில் ரன் ஆகக்கூடிய டாய் அப்படின்ற அந்த காயினையும் நீங்கள் இதில் கன்வெர்ட் பண்ணி ஸ்வாப் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஐடி போடுறதுக்கு உண்டானதை ஃபார்முலாவுக்கு போய்க்கலாம். இதுக்கு கேஸ் ஃபீ அப்படின்றது யூஸ் ஆகுறது பார்த்தீங்க அப்படின்னா பாலிகான். அது மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 பாலிகானாவது, அதாவது 1 யூஎஸ்டிடி மதிப்புள்ள 4 பாலிகானாவது நீங்கள் வச்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ நம்ம மார்க் பண்ணி காமிச்ச மாதிரி. ஓகே, இப்போ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் கீழே எக்ஸ்ப்ளோரர் அப்படின்றது, ஏன்னா நம்ம பண்ண போகிறது வந்து வெப்3 ப்ராஜெக்ட்டு. அப்போது நம்ம இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அப்ளைன் உங்களுக்கு அனுப்பியிருக்க இந்த யூஆர்எல்லை காப்பி பண்ணிக்கணும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு சில பேர் டச் பண்ணி வெப்2ல போயிடுவாங்க. இங்கே வந்து வெப்3 அப்படின்ற அந்த கான்செப்டில் தான் போகிறதுனால நம்ம சேப்பாலுக்கு இந்த இதை கொண்டு வந்துக்கிறோம். ஓகேங்களா? சேப்பால வந்துட்டு கீழே எக்ஸ்ப்ளோரர் அப்படின்ற இந்த மென்ஷன் பண்ணியிருக்க இந்த இடத்த நம்ம கிளிக் பண்ணிக்கணும். இப்போ கிளிக் பண்ணோன்னையும் நமக்கு மேலே பார்த்தீங்கன்னா டாப்பில் சர்ச் டிஆப் ஆர் என்டர் ஏ லிங்க் அப்படின்றது நான் ஆல்ரெடி காப்பி பண்ணியிருக்கிறதுனால இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் விரல ஹோல்டு பண்ணும்போது நமக்கு காப்பின்னு கேட்கும். அதில் இடத்துல பேஸ்ட்ன்றதை நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல பாலிகான் அப்படின்றதுல வேற எத்திரியம் இங்கெங்கே தான் செலக்ட் பண்ணியிருந்தா இந்த சிம்பிளை வந்து நீங்கள் பாலிகான் அப்படின்றத இந்த இடத்துல நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும். ஓகேங்களா? இல்லை அப்படின்னா பாலிகான் அப்படின்ற அந்த இடத்துல இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இங்கே கோ அப்படின்னு டாப்பில் இருக்கிற இந்த இடத்த வந்து நீங்கள் கிளிக் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம கோ அப்படின்றத கிளிக் பண்ணுறோம். இப்போ இதில் டூ நாட் ரிமைண்டர் நெக்ஸ்ட் மீ அப்படின்ற இந்த பாக்ஸையும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் நீங்கள் என்ட்ரி ஆகும்போது டைரெக்டாக உள்ளே போயிடும். இல்லைன்னா ஒவ்வொரு டைமும் இந்த இதை கேட்டுக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? இப்போது நம்ம இந்த இதையும் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம். இப்போது நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா வேலெட்டில் இருந்து இப்போது ஆர்ஜின் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிளாட்ஃபார்முக்குள்ளே வந்துட்டோம். இப்போது நம்மளோட வேலெட்டையும் இந்த லிங்க்கு நம்ம காப்பி பண்ண அந்த லிங்க்கையும் நம்ம கனெக்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? அப்போது நம்ம இந்த இடத்துல என்ன செய்யணும் அப்படின்னா சைன் பை வேலட் அப்படின்ற இந்த வேலெட்டை நம்ம கிளிக் பண்ணிக்கிறோம். கிளிக் பண்ணோன்னே கன்ஃபார்ம் அப்படின்ற கேட்கும். இப்போ உங்களோட யூசர் பாஸ்வேர்டு நீங்கள் போட்டுக்கணும். இல்லைன்னா கைரேகை வச்சுருந்தீங்கன்னா கைரேகை வச்சு. ஓகேங்களா? இப்போ என்ட்ரி ஆயிடுச்சு. இப்போ வந்தோடனே உங்களுக்கு என்ன காமிக்கும் அப்படின்னா இதுதான் வந்து உங்களுக்கு டேஷ்போர்டாக காமிக்கும். இங்கே இந்த பேஜில் என்னென்னா நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி எத்தனை நோட்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்றது இங்கே காமிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நோடு இன்னைக்கு கரண்ட் ப்ரைஸில் ஒரு நோடு அப்படின்றது எவ்வளவு எல்ஜிஎன்எஸ் அப்படின்ற இந்த டீட்டெயில்ஸை இங்கே பார்த்துக்கலாம். இன்னைக்கு நிலைமைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6.6666 அப்படின்றது ஒரு எல்ஜிஎன்எஸ்ன்றது ஒரு டைரக்ட் ரெஃபரல் இந்த அளவுக்கு இருந்தால் அவங்க ஒரு டைரக்ட் ரெஃபரல்ன்ற ஒரு குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற இந்த ஒரு சிஸ்டமை தெரிஞ்சுக்கலாம். இப்போ இது புது ஐடி அப்படின்றதுனால நம்ம எதுவுமே ஸ்டேக் பண்ணல, 0 அப்படின்றத இங்கே பார்த்துக்கிறோம். ஓகேங்களா? இதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு ரெஃபரல் லிங்க் அப்படின்றது நீங்கள் யாருக்கு ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னா இந்த லிங்கை காப்பி பண்ணிக்கலாம். நீங்கள் யார் உங்களை ரெஃபர் பண்ணியிருந்தாங்க அப்படின்றத ரெஃபரன்றது இங்கே பார்த்துக்கலாம். இதுக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மொத்த டோட்டலாக எவ்வளவு இன்வைட், உங்கள் நம்பர் டைரெக்டாக உள்ளவங்க அவங்க மொத்தம் எவ்வளவு எல்ஜிஎன்எஸ் ஜாயின் பண்ணியிருக்காங்கன்ற இந்த டீட்டெயில்ஸ்லாம் கீழே பார்த்துக்கலாம். இப்போது நம்ம ஸ்டேக் பண்ணுறதை பற்றி பார்த்துக்குருவோம். ஓகே, இப்போ ஸ்டேக் பண்ணுறதுக்கு நம்ம அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா மேலே அந்த மெனு சொல்ல அந்த 3 புள்ளியை நம்ம டச் பண்ணுறோம்.
இங்க உங்களுக்கு ஹோமு டேஷ்போர்ட் ஸ்டேக் அப்படின்னு இருக்கும். மேலே இதில் நமக்கு வந்து வேலெட்டில் டாய் அப்படின்ற காயின் வச்சுருந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல என்ன செய்யணும் அப்படின்னா பை அப்படின்ற இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு டாய் அங்கே வச்சுருந்தீங்க அப்படின்னா இங்கே மேக்ஸ் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுக்கு இந்த ஸ்வாப்னு கொடுத்துட்டீங்கன்னா டாய்ன்றது எல்ஜிஎன்னா மாறிக்கணும். நீங்கள் அதுக்கப்புறம் ஸ்டேக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த சிச்சுவேஷனில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம அங்கே எல்ஜிஎன்எஸ்ஸாகவே நம்ம வேலெட்டில் வச்சுருக்கோம். அதனால இந்த ஸ்டெப்பு இப்போ நமக்கு தேவையில்லை. ஓகேங்களா? பட் ஆனால் தெரிஞ்சுக்கணுன்ற நோக்கத்துக்காக இதை சொல்லியிருக்கேன். இப்போ மெனு தொடுறோம். இப்போ ஸ்டேக் பண்ணுறதுக்கு இதில் 3ஆவதாக இருக்குது இந்த ஸ்டேக் அப்படின்ற இந்த ஸ்டேக்குன்றதை தொடுறோம். வந்தோடனே என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு இப்போ ஸ்டேக் பண்ண இந்த அமௌண்ட் எப்போ உங்களுக்கு ஸ்டேக்கிங்குக்குள்ளே போய்க்கிறோம் அப்படின்ற டைமிங் வந்து மேலே போட்டிருக்கோம். ஏன்னா எவ்ரி 8 ஹவர்ஸ்க்கு நமக்கு ரிவார்டு கொடுக்குறாங்கல்ல. அப்போ இன்னும் 3 ஹவர்ஸ் 25 மினிட்ஸில் நம்ம போடக்கூடிய இந்த எல்ஜிஎன்எஸ் நமக்கு ஸ்டேக்கிங்குள்ளே போயிடும். அதிலிருந்து ஒவ்வொரு 8 ஹவர்ஸ்க்கும் உங்களுக்கு 0.2%லேருந்து 0.4% உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? அந்த டைமிங்கை நம்ம மேலே பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பார்த்துக்கலாம் அப்படின்னா இந்த பேஜில் ஓவரால் இது வரைக்கும் எவ்வளவு ஸ்டேக் பண்ணியிருக்காங்கன்றதை பார்த்துக்கலாம். ஒரு $100 ஸ்டேக் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு டோட்டலாக எத்தனை பர்சன்டேஜ் அந்த வருஷத்தில் கிடைக்கும்ன்றத மேலே காமிச்சிருக்காங்க. அதாவது ஒரு $100 பண்ணோம் அப்படின்னா $2459 கிடைக்கும் அப்படின்றது. ஏன்னா பர்சன்டேஜ்னு பார்த்துக்கிறீங்களா, அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம ஸ்டேக் பண்ண போகிறோம். ஸ்டேக் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா ஸ்டேக் அப்படின்றதுல இருக்கான்னு பார்த்துக்கிறோம். அதுக்கடுத்து மேக்ஸ் அப்படின்ற இந்த ஒரு பட்டனை நம்ம கிளிக் பண்ணுறோம். இப்போ ஸ்டேக் எல்ஜிஎன்எஸ் அப்படின்றத தொடுறோம். இப்போ நம்ம இங்க ஸ்டேக் அப்படின்ற அந்த பட்டனை நம்ம கிளிக் பண்றோம் இந்த இடத்துல. ஓகேங்களா? போது நமக்கு இந்த ஸ்டேக்கிங் ஆகாம இங்க வேலெட்ல எவ்வளவு அமௌண்ட் இருந்தது அப்படின்னு சொல்லி இங்க அன்ஸ்டேக்கடு பேலன்ஸ் நமக்கு இங்க ஷோ பண்ணும். ஓகேங்களா? இப்போ 1.2070 அப்படின்ற எல்ஜிஎன்எஸ் தான் நம்ம ஸ்டேக் பண்ண போறோம். அப்போ நம்ம அப்ரூவ் அப்படின்னு சொல்லி இந்த பட்டனை நம்ம கிளிக் பண்ணணும். அப்போ இங்க அப்ரூவ் அப்படின்ற இந்த பட்டனை நம்ம கிளிக் பண்றோம். கிளிக் பண்ணும்போது மறுபடியும் வந்து உங்களுக்கு கன்ஃபார்ம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கேட்கும். கன்ஃபார்ம் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் பாஸ்வேர்டு கேட்கும். ஓகேங்களா? இப்போ பாஸ்வேர்டு கேட்டோடனையும் இந்த அப்ரூவ் ஸ்டேக் பண்ணுறதுக்கு அப்ரூவல் ஓகே ஆகுறதுக்கு உண்டான நம்ம அந்த டேர்ம்ஸை ஃபஸ்ட்டு முடிச்சிடுறோம். இப்போ நம்ம ஸ்டேக்கிங்க்கு எலிஜிபிள் ஆகிட்டோம். இப்போ கீழே 1.2070 அப்படின்ற இந்த அமௌண்ட்டில்